இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்கள் எம்டிபி ஃபிக்ஸர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோவில் L&T MU2 போல், அதாவது 6 to 10 amps ரேஞ்ச் 220 வோல்ட் சிங்கிள் பேஸ் ஸ்டார்டர் DOL ஸ்டார்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை, ஆன் ஆகலைங்கிற கம்ப்ளைண்ட். பார்த்திங்கன்னா அரை ஹெச்பி ஓடிக்கிட்டு 1 ஹெச்பி கொடுத்ததுனால போக வந்துருச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது NO லைனை நான் செக் பண்ணிட்டேன், ஒர்க் ஆகுதுங்க. பாருங்கள், பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகுது. NO ஓகே. NC வந்து செக் பண்ணும்போது கனெக்ட் ஆகலை. இது தாங்க ப்ராப்ளம். NCயில் ஏதோ சம் ப்ராப்ளம் ஆகிருக்குது. பாருங்கள், இந்த பட்டன் ப்ரெஸ் ஆகுது, இந்த பட்டன் ஜாம் ஆகிருக்குது. இப்போ இந்த ரிலே வந்து மாற்றி ஆகணுங்க, இல்லை உள்ளே ஏதாவது சிம்பிளான ப்ராப்ளமானு பார்க்கலாம். இப்போ ரிலே ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய லைன்லாம் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ அது ரிமூவ் பண்ணியாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு லைன் புரியும். இதை வந்து பிரித்து உங்களுக்கு காட்டுறேன். இது பிரித்து சரி பண்ண முடியாது. ஸ்ட்ரக்காக இருந்தால் சரி பண்ணலாம், வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா பண்ண முடியாது. இருந்தாலும் எதனால் ஆச்சுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் எரிஞ்சிருக்கு. ஓவர் ஆர்ம்ஸ் வாங்கி அந்த இடம் பழுத்து போய் ஆயிருக்கு. ஸ்ப்ரிங்கும் ஒர்க் ஆகலை, ஆக்ஷன் ஆகாதனால உங்களுக்கு ஸ்டார்டர் ஒர்க் ஆகலை. இப்போ இந்த ரிலே மாற்ற சொல்லி அந்த ரிலேவுடைய கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஹெவி ஆர்ம்ஸில். அது வந்து பார்த்திங்கன்னா 10 to 20 ஆர்ம்ஸில் 3 ஃபேஸ் ரிலே கொடுத்துருக்காங்க. இது மேட்ச் ஆகணும் கடைக்காரர் சொன்னதாகும். ஏன்னா அதிகப்படியாக இதுதான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது 2 தான் இப்போ நம்ம சப்ளை எடுக்கிறோம். இது டம்மி. இதுடைய லைன் இங்கே வருது, இதுடைய லைன் இங்கே வருது, இதுடைய லைன் இங்கே வருது. ஆனால் இது டம்மி. இது 2 தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கனெக்ட் பண்ணும் பாருங்கள். சென்ட்ரலில் இருக்க 2 லீடு கான்டாக்டில் கனெக்ட் பண்ணி நாங்கள் ஸ்க்ரூ டைட் வைக்கிறோம். ஸ்க்ரூ டைட் வச்ச பின்னாடி இங்கே பாருங்கள், இதிலேருந்து ஒரு லைன் எடுத்து NO ஃபஸ்ட்டு லீடு ஃபஸ்ட்டு டெர்மினல் கொடுக்குறோம். 2வது டெர்மினல் வழியாக NC ஃபஸ்ட்டுக்கு போய் 2nd வழியாக, அதாவது கான்டாக்ட் வர காயில் மேக்னெட்டிக் காயிலுக்கு போகுது. இப்போ மேக்னெட்டிக் காயிலுக்கு லைன் கொடுத்துறோம். NO வழியாக கொடுத்த லைனு NC வழியாக காயிலுக்கு போயிருக்குது. இப்போ காயிலுடைய அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஃபேஸுக்கு போகணும். இதை பாருங்கள், இது வந்து ஃபேஸ், டைரெக்டாக இதுக்கு வரணும். ஒரு லைன் டைரெக்டாக ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா காயிலுக்கு வந்துடும். நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா NO வழியாக போய் NC வழியாக காயிலுக்கு போகுங்க. அப்படி போகும்போது NO சுவிட்ச் நாங்கள் ப்ரெஸ் பண்ணோம்னா கான்டாக்ட் ஆன் ஆகும். இந்த ப்ளோக் கழட்டிக்குங்க. கான்டாக்ட் ஆன் ஆகிற கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம NO சுவிட்ச்லேருந்து விரல் எடுத்தோம்னா கட் ஆகிடும். அது கண்டினியூட்டிவாக யூஸ் ஆகிறதுக்கு தான் இந்த ப்ளோக். பாருங்கள், ஆன் பண்ணோன்னா ஒர்க் ஆகுது லைன். இப்போ அந்த லைன் இங்கே வருது. இப்போ ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் ஆகுது. ஆக NO NC ரெண்டுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, கண்டினியூட்டி வருது. இப்போ வந்து ஃபேஸ் வந்து பாருங்கள் காயிலுக்கு வருது. இப்போது நம்ம இதில் கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இதுலேயும் ஒர்க் ஆகுது, இதுலேயும் ஒர்க் ஆகுது, இதுலேயும் ஒர்க் ஆகுது. இப்போ இங்கே கனெக்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டன் அழுத்தாதனால ஒர்க் ஆகலை. இது 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் போகும்போது கான்டாக்ட் ஒர்க் ஆகும். ஃபேஸும் ஒரு நியூட்ரல். இது வழியாக வந்து கண்டினியூட்டிவாக அது ஒர்க் ஆகிறதுக்கு இந்த ப்ளோக். இது வந்து பார்த்திங்கன்னா NO ப்ளோக்குங்க. நார்மலில் ஆஃபில் இருக்கும், ஒர்க் ஆகும்போது கனெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நார்மல் ஆஃபில் இருக்கா, அப்போ இது கான்டாக்ட் ஒர்க் ஆகும்போது இது கனெக்ட் ஆகும். பாருங்கள், இது மாதிரி. இப்போது இந்த NO வழியாக கண்டினியூட்டியாக லைன் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த NOவில் ஒரு லைன் எடுத்து NOவில் 2nd டெர்மினலில் கொடுத்துருங்க. லைனில் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வர்றது கொண்டு போய் ஃபஸ்ட்டில் கொடுத்துருங்க. இது கொடுத்தோன்னே என்ன ஆகுனா, கான்டாக்ட் ஆன் ஆனவுடனே நம்ம விரல் ரிலீஸ் பண்ணோம்னா NO சுவிட்ச்லேருந்து இந்த ப்ளோக் வழியாக அந்த லைன் வந்து கண்டினியூட்டிவாக போகும், ஸ்டார்டர் ஒர்க் ஆகுங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். இதிலேருந்து லைன் இதுக்கு போகுதுங்க. இதிலேருந்து போய் இது கான்டாக்ட் ஆனோன்னே கான்டாக்ட் ஆன் ப்ரெஸ் பண்ணோன்னே கான்டாக்ட் ஆன் ஆகும். ஆன் பண்ணோன்னே இது வழியாக லைனு ரிலீஸ் பண்ணதும் இதுக்கு போயிடும். பாருங்கள், இது வழியாக இதுக்கு போய் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லீடுக்கு வரும். ஆக நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து கான்டாக்ட் கண்டினியூவாக ரன்னிங்கில் இருக்கும். நீங்கள் பொறுமையாக
பாருங்கள். இதே மாதிரி சர்க்குலேஷன் ஆகிட்ருக்கும். திடீர்னு பவர் கட் ஆனாலோ இந்த பட்டன் அழுத்தினோம்னாலோ ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனவுடனே டோட்டல் லைன் மறுபடியும் கண்டினியூட்டி போகாது. அப்போ ஸ்டார்டர் ஆஃப் ஆகிடும். ஓவர்லோட் ஆனாலும் அதே மாதிரி தான் ஆஃப் ஆகும். பாருங்கள், இது வந்து ஃபேஸ் நியூட்ரல், கீழே வந்து அவுட்புட். ஸ்டார்டர் கனெக்ஷன் ஓகேங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு சில வியூவர்ஸ் கிடைப்பாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. நன்றி, வணக்கம்.